எங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். தேர்தல் நெருங்க ஆளும் கட்சியினர் தங்களுடைய சாதனைகளை பட்டியலிடுறதும், எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மீது குற்றம் சுமத்துறதும், தங்களுடைய திட்டங்களை வாக்குறுதிகளாக கொடுக்கறதும் அரசியல் மேடைகள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட மேடை பேச்சுக்கள் எல்லாம் வழக்கம் போல நமக்காக தயாரா இருக்கு. நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுடைய பேச்சை தான் இன்னைக்கு முதல்ல கேட்க போறோம். வாக்குகளை விற்பனை செய்யாதீங்கன்னு வாக்காளர்களை கேட்டுக்கிட்ட ராமதாஸ், ஒவ்வொரு மேடையையும் போல இந்த மேடையிலையும் தங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அன்புமணிக்கு நிகரான தலைவர் யாரும் இல்லைன்னு சொல்றாரு. கேட்கலாம். எல்லாருடையும் சர்வ வல்லமை படைத்தவர்கள் நீங்க தான். ஜனாதிபதிக்கும் ஒரு ஓட்டு, நம்ம பிரதமர் மோடிக்கும் ஒரு ஓட்டு, எனக்கும் ஒரு ஓட்டு, உங்களுக்கும் ஒரு ஓட்டு, ஆர்ஜிக்கும் ஒரு ஓட்டு, தர்மாவுக்கும் ஒரு ஓட்டு, எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான். இதுதான் ஜனநாயகம். ஆனா இந்த ஓட்டை என்ன பண்றாங்க? 200, 300, 500ன்னு விலை பேசுறாங்க. இப்ப முக்கியமா திமுக, அண்ணா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது விலை பேசி ஓட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எதுவுமே நடக்காது, நல்லது நடக்காது. நீங்க அந்த ஓட்டை காசு வாங்கி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, எந்த அதிகாரமும் கிடையாது. 5 வருஷம் ஏதாவது நல்லது வேணும், குடி தண்ணீர் வேணும், ரோடு வேணும், விளக்கு வேணும், அது வேணும், இது வேணும், சர்டிஃபிகேட் வேணும்னா எல்லாம் நீ காசு கொடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. ஏன்னா நீ சும்மா ஓட்டு போட்ட எனக்கு எம்எல்ஏ சொல்லுவான், மந்திரி சொல்லுவான், காசு வாங்கி தானே போட்டாரு. அதனால தாய்மார்களுக்கு சொல்றேன், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த கொள்ளடிச்ச காசை நீங்க வாங்காது, நீங்க வாங்காது. ஒரு நல்ல அரசு வேணும், உங்களுக்கு அதிகாரம் உள்ள ஒரு அரசு வேணும் அப்படின்னு சொன்னா அன்புமணியை விட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற ஆளே கிடையாது. என்ன எல்லாம் கேட்கிறாங்க, என்ன எல்லாம் கேட்கறாங்க, இங்க இருக்கிறவங்கள எல்லாரும் கேட்கறாங்க. என்ன படிச்சவங்க எல்லாரும், பணக்காரர்கள், நடுநிலையா இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க. அவருடைய பேச்சை கேட்டு, அவருடைய திறமையை பார்த்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறார், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் யார் என்ன கேட்டாலும் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரு. எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இவரை எங்க இது ஒழிச்சு வச்சிருந்தீங்க இவ்வளவு நாளா? இவருடைய திறமை இப்படிதான் தெரியுது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு இளைஞர், ஒரு படித்த இளைஞர் இன்றைக்கு இந்தியாவிலே இல்லைன்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய திறமை இருக்கு. அதனால நீங்க எல்லோரும் மாம்பழத்துக்கு அடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த பிரேமலதா அவர்களுடைய பேச்சை கேட்கலாம். தமிழகத்தில் இப்ப இருக்கிற கட்சிகள்ல எந்த ஒரு கட்சியிலிருந்தும் பிரியாம மக்களை நம்பி துவங்கப்பட்ட ஒரே கட்சி தங்களுடையதுதான் சொல்றாங்க. கேட்போம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியிலுமே எதிர்நீச்சல் போட்டே வாழ்க்கையில ஜெயிச்சவர். சினிமாவிலாக இருக்கட்டும், அரசியலுக்கு வந்த பிறகாகட்டும், எல்லா இடத்திலும் எதிர்நீச்சல் போட்டு தன்னுடைய தைரியம், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இத மூன்றுமே தன்னுடைய சன்மானமா வச்சு உழைத்து முன்னேறிய ஒரு தலைவர் நமது கேப்டன் அவர். ஏன் இதை நான் சொல்றேன்றதை நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா சேனல்லையும் நீங்க பாருங்க, அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி இருக்கு. கூட்டணி இருக்கா இல்லையான்னு இன்னும் தெரியல. டிஎம்கே ஒரு கட்சி, அவங்க கூட காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க, அப்புறம் இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்றொரு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து இன்றைக்கு கேப்டன் அணி என்று ஒட்டுமொத்த மக்களாலும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பட்டி தொட்டி எல்லாம் பழவப்பட்டு இன்னைக்கு இந்த 2 கூட்டணிகளுக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருப்பது நமது கூட்டணி. இந்த கூட்டணிய இன்னைக்கு எல்லா சேனல், மேகசின், பேப்பர்ஸ்ல பாருங்க, அதிமுகவை விட்டுட்டாங்க. திமுகவை பத்தி பேசுறதுக்கே ஆள் கிடையாது. ஆனா எல்லாருமே ஒன்னு திட்டி பேசினாலும் வாழ்த்தி பேசினாலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிய பத்தி தான் தினந்தோறும் விவாதங்களும் தினந்தோறும் பேச்சுக்களும்.
இது ஒன்று போதாதா? இன்னைக்கு இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த அளவு வளர்ச்சி பெற்று ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒன்று சான்று. கேப்டன் அடிக்கடி சொல்வார், திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல் அப்படின்னு சொல்வார். அதனால நீங்க இந்த கூட்டணியை திட்ட 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 இது மக்கள் மனசுல ஆழமா பதிந்து கொண்டே போகும். இந்த கூட்டணியினுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வரலாறு நீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க. எல்லா கட்சியும் புதிய நீதி கட்சி பெரியார் கட்சிக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா அங்கிருந்து பிரிந்து வந்து திமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து வந்ததுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பிரிஞ்சு வந்துதான் இங்க இருக்காங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வரலாறை நீங்க பாத்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல் தனியாக மக்கள் துணையோட மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டு இந்த 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தமிழகத்தில் மாற்று சக்தி ஒன்று உருவாகும் போது அதுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய பலர் 1-2 சீட்டுக்கு ஆசைப்பட்டு பெரிய கட்சிகளோட போய் சேர்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் வெற்றி தோல்வி பற்றியெல்லாம் கவலைப்படாம மாற்றம் தேவைன்னு நினைச்ச தலைவர் விஜயகாந்த் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. சமீபத்தில் அவர் பேசினதுல இருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். நாளைக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறுமையானால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் முதல்வர் என்கிற அந்த உடன்பாட்டோடு நாங்கள் இந்த தொகுதி உடன்பாட்டை வைத்திருக்கிறோம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பேசுகிறவர்கள் மாற்று சக்தியாய் மக்கள் நல கூட்டணி வளர்ந்து வருகிற போது இந்த மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து இதை வலிமைப்படுத்த வேண்டியவர்கள் எல்லாம் ஏதோ தப்பித்தால் போதும், பிழைத்தால் போதும், 2 or 3 கிடைத்தால் போதும், அதில் 1 or 2 வெற்றி பெற்றால் போதும் என்று சிந்திக்கிறார்கள் என்கிற போது வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் உண்மையிலேயே திமுகவையும் அதிமுகவையும் தமிழக அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதுதான் என்னுடைய முதல் நோக்கம், அதற்காக நான் எதையும் செய்வேன் என்று பேசினாரே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதை பாராட்டுவதற்கு ஏன் ஜனநாயக சக்திகளுக்கு மனமில்லை? எப்படி நீங்கள் ஒரு காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் விமர்சிக்கவில்லையா? இப்போது எப்படி அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? இது கேள்வி. தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை 1967 பேரறிஞர் அண்ணாவுக்கு சேரும். பேரறிஞர் அண்ணா ஒரு சீரிய சிந்தனையாளர், மாபெரும் சாணக்கிய சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர். அவருக்கு நிகர் அவர்தான். அப்பேற்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களே இந்த தகுதி எதுவுமே இல்லாமல் பெரும் புகழோடு மக்கள் செல்வாக்கோடு இருந்த எம்ஜிஆர் அவர்களை, தம்பி நீங்கள் இந்த கட்சிக்கு 30 லட்சம் நன்கொடை தர வேண்டாம், உன் முகத்தை காட்டு, 30 லட்சம் வாக்குகள் வந்து விடும் என்று சொன்னார். எம்ஜிஆர் அன்றைக்கு அண்ணாவை போல அறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் அல்ல, பேரறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் அல்ல, பெரிய எழுத்தாளர் அல்ல, பேச்சாளர் அல்ல, கவிஞர் அல்ல, சீரிய சிந்தனையாளர் அல்ல. ஆனால் அடித்தட்டு மக்களின் செல்வாக்கை பெற்ற ஒரு மாபெரும் புகழ்மிக்க ஒரு நடிகராக விளங்கினார். அது ஒரு கரிஷ்மா, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. அந்த மக்கள் செல்வாக்குள்ள எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய அரசியல் பகைவரை வீழ்த்துவதற்காக பேரறிஞர் அண்ணா பயன்படுத்திக் கொண்டார். இன்றைக்கு மக்கள் செல்வாக்குள்ள கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக அந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற சாதாரண சாமானியமான மக்களின், தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திமுக அதிமுக என்கிற பெரிய சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு பேர் ஆயுதமாக
கூட்டணி கருதுகிறது. அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் பார்க்கிறோம். அவரும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிறார், மக்கள் நல கூட்டணியும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிறது. டாக்டர் விஜயகாந்த் அவர்களும் மதுவை ஒழிப்போம் என்கிறார், மக்கள் நல கூட்டணியும் மதுவை ஒழிப்போம் என்கிறோம். டாக்டர் விஜயகாந்த் அவர்களும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக இங்கே ஒரு புதிய ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், அவர்கள் இருவரையும் ஆட்சியில் அமரவிட மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதே கருத்தை மக்கள் நல கூட்டணி சொல்லுகிறது. இந்த 3 புள்ளிகளில் உடன்பட்டுதான் இன்றைக்கு தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறது. அமைச்சர் செல்லூர் ராஜுடைய பேச்சத்தான் இந்த பகுதியில் முதல்ல கேட்க போறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலையும் யார் வேட்பாளராக இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடுறது அம்மாவை பார்த்துதான்னு சொல்றாரு செல்லூர் ராஜ். தான் ஜெயிச்சதே அப்படிதான்னு சொல்றாரு. கேட்கலாம். அம்மா அவர்கள் யாரை சுட்டி காட்டினார்? அவர்தான் இங்கே வேட்பாளர். இங்கே 234 தொகுதி இருக்கிறது தமிழ்நாட்டில் என்றால் 234 தொகுதியிலும் நாளைய தினம் அம்மா அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்கள் வேட்பாளரை பார்ப்பது கிடையாது, அம்மாவை தான் பார்ப்பார்கள். நாம் இங்கே இருக்கிற தாய்மார்களும் சரி, சகோதரர்களும் சரி, இங்கே வேட்பாளரை யாரும் பார்ப்பது கிடையாது. அவர் யார்? கருப்பா சிகப்பா, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், படித்தவரா பணக்காரனா பார்ப்பது கிடையாது. அம்மாவின் வேட்பாளர் அம்மா நிற்கிறார். தாய் முதலமைச்சராக வேண்டும், அதற்காகத்தான் வாக்களிக்கிறோம் என்று வாக்களிப்பார்கள். இது அம்மாவுக்கு தெரியும். அதனால்தான் அவர் உட்கார்ந்து எனக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். ஒவ்வொருத்தருடைய அவர் யார், அவருக்கு பின்னாலே எத்தனை பேர் இருக்கிறார் என்பது பார்ப்பதற்கு இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறாரா, இந்த இயக்கத்திற்காக உண்மையான உழைக்கிறாரா, அவர் பகுதியிலே மக்களுக்கு எந்த விதமான இடையூறு செய்யாதவரா என்பதைத்தான் அம்மா பார்க்கிறார். எந்த கூட்டணியை நாங்கள் அம்மா சேர்த்துக் கொண்டு இவருக்கு பாடுபடு, இவரை சட்டமன்ற உறுப்பினராக்கு என்று சொல்லிவிட்டார், நாம் அவரை தோளிலே தூக்கி பல்லக்கிளை வைத்து ஆளாக்குவது, அவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவது நம் கடமை என்று பணியாற்றுவோம். நம்மளோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் அத்தனையும் இன்றைக்கு தேர்தலுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற சின்னம் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் வைகோவாக இருந்தாலும் ஏன் தேமுதிக கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு இன்றைக்கு சின்னத்தை பெற்றுக் கொடுத்த தாய் புரட்சித் தலைவர் அம்மா. மறுக்க முடியுமா? நீ எத்தனை இயக்கத்திலே சேர்ந்திருக்கிறாய்? எந்த இயக்கத்திலேயாவது பார்த்திருக்கிறோமா? பத்திரிகையாளர்களே, நீங்களே பாருங்க. போன தேர்தலிலே இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இங்க இருக்கிற சுந்தரராஜன் தேமுதிக, இங்கே அருகாமையிலே நம்முடைய கதிரவன் பார்வர்ட் பிளாக் இயக்கம், அம்மா சொன்னா பணியாற்றினோம், சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். இங்கே நான் இருக்கிறேன், போஸ் இருக்கிறார் மதுரையிலே, நாங்கள் நின்றிருக்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினர். இங்கே என் முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டீர்கள்? இல்லை இல்லை. அப்படி நானோ அவரோ நினைத்தோமானார் அதை காட்டில் முட்டாள்தனமானது வேறு எதுவும் கிடையாது. அம்மா முதலமைச்சராக வேண்டும், அதற்காக ராஜுக்கு ஓட்டு. அம்மா முதலமைச்சராக வேண்டும், அதற்காக போஸுக்கு ஓட்டு. அவன் அம்மா முதலமைச்சராக வேண்டும், தோழர் அண்ணாதுரைக்கு ஓட்டு, சுந்தரராஜனுக்கு ஓட்டு. இப்படித்தான் 10 தொகுதியிலும் அண்ணா திமுக ஆளும் பெரிய வெற்றி பெற்றது. இன்றைக்கும் அதுதான் காட்சி, அதுதான் சாட்சி, நீங்களே சாட்சி. இதை புரியாதவர்களுக்கு புரிய வைக்கிற போகிற தேர்தல் தான் 2016. அம்மாவை நம்பியவன் கெட்டதில்லை, நம்பாமல் கெட்டவன் தான் அதிகம். அதுதான் இங்கே சரித்திரம். அமைச்சர் பேச்சை கேட்டோம். அடுத்ததா பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய பேச்சை கேட்கலாம். மத்திய அரசு மூலமா தமிழகத்துக்கு கிடைக்க இருக்கிற நன்மைகள் தடைபடுறதுக்கு காரணம் மாநில அரசு தான் குற்றம் சாட்டுறாங்க தமிழிசை. அதோட தமிழகத்திலையும் தாமரை ஆட்சி நிச்சயம் மலரும்னு உறுதியா சொல்றாங்க. கேட்போம். தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தோம்.
LED பல்பு திட்டம் என்று ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த பல்பை மட்டும் நாம மாட்டினா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் நமக்கு மிச்சமாகும். ஆனா அதை இவர்கள் செய்யாமல் மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு அவங்க டெண்டர் விடுறாங்க. என்ன டெண்டர் விடுகிறார்கள் என்றால், மத்திய அரசு LED பல்புகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதை இலவசமா வாங்காம 146 கோடி ரூபாய்க்கு LED விளக்குகளுக்காக மெட்ராஸ் கார்பரேஷன் டெண்டர் போடுறாங்க. ஏன் டெண்டர் போடுறாங்கன்னா, மத்திய அரசிடம் இருந்து LED விளக்குகளை வாங்கினால் கமிஷன் வராது. மெட்ராஸ் கார்பரேஷன்ல டெண்டர் போட்டா கமிஷன் வரும். அதிமுக அமைச்சரை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், எங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த ஆட்சி அவங்க மேல விசாரணை கமிஷன் வந்துட போகுதுங்க அப்படின்னாராம். உடனே அந்த அமைச்சர் சொன்னாராம், விசாரணை கிடக்கட்டும், கமிஷனை கொண்டு வர சொல்லு, அதுதான் நமக்கு இப்ப தேவை அப்படின்னு சொன்னார். ஆக இப்படித்தான் எதற்கு எடுத்தாலும் கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்திய அமைச்சர் முதலமைச்சரை பார்க்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், ரோடு போட முடியவில்லை, ரயில்வே திட்டங்களை கொண்டு வர முடியவில்லை, புலச்சல் துறைமுகம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு முட்டுக்கட்டை, நெடுஞ்சாலைத்துறை நாங்கள் போடுகிறோம் என்றால் அதற்கும் ஒரு முட்டுக்கட்டை. இன்றும் சொல்கிறேன், இந்த நாடு உருப்பட வேண்டும் என்றால் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாடு உருப்படும். ஏன்னா ரோடு போடுறதுக்கு, ரோடு எப்படி இருக்கு பாருங்க. சென்னையில் மழை வெள்ளம், எல்லோரும் தத்தளித்தோம். காரணம் என்ன? அடிப்படை கட்டமைப்பு இல்லாத ஒரு மாநகரம். வீடுகள் எல்லாம் குளங்களாக மாறின. ஏனென்றால் குளங்களுக்குள்ளே வீடுகள் கட்டப்பட்டதனால் வீடுகள் எல்லாம் குளங்களாக மாறின. எல்லாம் கமிஷன், எதற்கெடுத்தாலும் லஞ்சம், எதற்கெடுத்தாலும் ஊழல், எதை பற்றியும் கவலைப்படாமல். ஆனால் இன்று 2 ஆண்டுகளாகியும் மத்தியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாமல் என் தலைவன் மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டாமா என்பதை நாமெல்லாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக திமுக ஆட்சியும் பார்த்தாச்சு, அதிமுக ஆட்சியும் பார்த்தாச்சு. பாண்டவர் கூட்டணி, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் கூட்டணியாக என்றுமே அவர்கள் வர முடியாது. நிச்சயமாக அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பாமகவை பற்றி ரொம்ப நாம கவலைப்பட வேண்டாம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. அதனால்தான் நான் சொல்கிறேன், தமிழகத்தில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை நிச்சயம் மலர்ந்தே தீரும். அதுதான் தமிழகத்திற்கு நல்வாழ்வை எடுத்துக் கொண்டு வர முடியும். இன்றைய வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சி நிச்சயமா சுவாரஸ்யமா இருந்திருக்கோங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு சொல்வதையே செய்வோம், செய்வதையே